அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் கட்சியில் மீண்டும் சேர முயற்சித்தார். பாஜக மேலிடம் முயற்சித்தது. ஆனால் பொதுச் செயலர் பழனிசாமி அவரை சேர்க்க மறுத்துவிட்டார். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் பன்னீர்செல்வம் திணறி வருகிறார். அதிருப்தியடைந்த அவரது ஆதரவாளர்கள் திமுக, அதிமுக, தவேக என மாற்றுக் கட்சிக்கு செல்கின்றனர். புதிதாக கட்சி துவக்கி அதிமுக கூட்டணியில் இணையும்படி பன்னீர்செல்வத்திடம் பாஜக யோசனை சொன்னது. ஆனால் புதிய கட்சி துவக்க அவர் தயங்குகிறார். நடிகர் விஜயின் தவேகவில் இணையுமாறு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விடுத்த அழைப்பையும் பன்னீர்செல்வம் நிலுவையில் வைத்துள்ளார். திமுக கூட்டணியில் இணையுமாறு அமைச்சர் சேகர்பாபு வாயிலாக பன்னீர்செல்வத்திடம் வலியுறுத்தப்பட்டது. திமுக கூட்டணியில் சேர்ந்தால் பழனிசாமி சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மையாகிவிடும் என பன்னீர்செல்வம் தயங்குகிறார். திமுக கூட்டணிக்கு பன்னீர்செல்வம் ஆதரவு தெரிவித்தால் கிடைக்கும் சாதக பாதகங்கள் குறித்து திமுக தலைமை ஆலோசித்து வருகிறது. இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறும்போது, பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுகள் உள்ளன. இவை எம்ஜிஆர், ஜெயலலிதா விசுவாசிகளின் ஓட்டுகள். திமுக கூட்டணிக்கு பன்னீர்செல்வம் ஆதரவளித்தால் அந்த ஓட்டுகள் கிடைக்குமா என்பது சந்தேகம். ஒருவேளை தேர்தலிலிருந்து பன்னீர் ஒதுங்கினால் அது அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகளாக மாறி திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. சமீபத்தில் பன்னீர்செல்வம் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் சேர்ந்தார். இதனால் டெல்டா மாவட்டங்களில் பலன் கிடைக்குமா என திமுக எடுத்த சர்வேயில் அதிமுக ஆதரவு ஓட்டுகள் திமுகவுக்கு ஓரளவுக்கு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது என தெரியவந்துள்ளது. இதனால் தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வத்திற்கு தற்போது இருக்கும் ஆதரவு குறித்து தீவிரமாக விவரங்களை திமுக திரட்டி வருகிறது. இதனாலேயே பன்னீர்செல்வம் விஷயத்தில் என்ன முடிவெடுப்பது என புரியாமல் திமுக தடுமாறி வருகிறது. இவ்வாறு அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன.